ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டைமரை பற்றி பார்க்க போகிறோம். ஆன் டிலே டைமர் இருக்குது, ஆஃப் டிலே டைமர் இருக்குது. இது வந்து 800Sq-A 320 Selec மேக்கு. ஒரு டைமர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா A1 A2 வந்து காயில் சப்ளை. இதில் வந்து நம்ம 230 வோல்ட் A1 வந்து பேஸும் A2 வந்து நியூட்ரலும் கொடுக்கணும். 15 போட்டுறது வந்து காமன் பாயிண்ட்டு, 16 வந்து NC நார்மலி க்ளோஸ்டு, 18 வந்து நார்மலி ஓப்பன். பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா? இதில் சப்ளை வந்து A1 A2 போட்டிருக்காங்க. 230 வோல்ட் AC 50 வார் 60 ஹெர்ட்ஸில் ஆப்ரேட் ஆகக்கூடியது. அது இல்லாமல் வந்து இது 24 வோல்ட் AC டிசிலையும் ஒர்க் பண்ணுற மாதிரி மல்டி பர்பஸ் டைமர் இது. இதில் பார்த்தீங்கன்னா சுவிட்ச் செட்டிங்ஸ்னு போட்டிருக்காங்களோ, இதை பற்றி டீட்டெயிலாக வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி செட்டிங் பண்ணணும்னு. இது ஸ்கேல் செட்டிங் 1 2ன்னு சொல்லிட்டு இந்த நாப் மாதிரி இருக்கும். இதுதான் வந்து டைமர் வந்து எவ்வளோ செகண்ட்ஸில் ஆப்ரேட் ஆகணும், மினிட்ஸில் ஆப்ரேட் ஆகணுமான்னு செலெக்ஷன் இது. இல்லை ஆன் டிலே, ஆஃப் டிலே மற்றும் ஆஃப் டிலே செட்டிங் இதில் தான் பண்ண முடியும். ஆன் டிலேனா வந்து ஆன் ஆகிறதுக்கு வந்து சம் டிலே இருக்கும். ஆஃப் டிலேனா வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஆஃப் ஆகிறதுக்கு சம் டிலேயில் ஆஃப் ஆகும். அதுதான் வந்து ஆன் டிலே ஆஃப் டிலே டைமரு. இது வந்து டூயல் பர்பஸ் டைமர். இது இந்த டைம் ரேஞ்சுன்னு போட்டது வந்து செகண்ட்ஸாக இல்லை மினிட்ஸான்னு செலெக்ஷன் பண்ணுறது தான் வந்து இந்த 3வது நாபு. இங்கே 1 2 போட்டது வந்து சுவிட்ச் செட்டிங் ஸ்கேலு. இந்த 3 10 30 60 போட்டது வந்து செகண்ட்ஸ். இது வந்து செலெக்ஷன் பண்ணுறது, இது செலெக்ஷன் பின். இதுதான் வந்து டைமர். இது ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, இதுதான் வந்து ஃப்ரண்ட்டு 800Sq-A செலக்ட் டைமர் மாடலு. இதில் பார்த்தீங்கன்னா A1 வந்து நான் ஃபேஸு கொடுத்துருக்கேன், லைவ் சிங்கிள் ஃபேஸ் வந்து கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா A2ன்னு பார்த்தீங்கன்னா வந்து நியூட்ரலில் கொடுத்துருக்கேன். நார்மலாக நம்ம சிங்கிள் ஃபேஸ் சப்ளை தான் அது A1 A2. இந்த 15ன்றது வந்து காமன் டெர்மினல். இதில் பார்த்தீங்கன்னா தெரியுங்களா, காமன்னு போட்டிருக்காங்கல்ல, அதில் ட்ராயிங்கில் பார்த்து தெரியுதுங்களா, 15 வந்து காமனு. அதில் வந்து நம்ம ஒரு 230 வோல்ட் டேரெக்டாக கொடுத்து வச்சுருக்கோம். அதுதான் வந்து இங்கே லூப் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா A1லேருந்து வரக்கூடிய சப்ளை வந்து 15ல் காமனாக கொடுத்துருக்கோம். 16 வந்து NC. 16 வந்து NCனா நார்மலி க்ளோஸ்டு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராயிங்கில் பார்த்தீங்கன்னா 15ம் 16 நம்ம மீட்டர் வச்சு பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டி காட்டும். 18 வந்து NO. இதில் பார்த்தீங்கன்னா 18ஆம் நம்பர் வந்து NO. நான் வந்து இப்போ NOவில் கொடுத்துருக்கோம். இந்த டைமர் வந்து எப்படி ஆன் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு சாம்பிள் வந்து ஒரு ரிலே ஒன்று போட்டிருக்கோம். டைமர் எப்போல்லாம் ஆன் ஆகுதோ அதோட அவுட்புட் ஆன் ஆகும்போது வந்து டைமர் ஆன மாதிரி ஒரு ஃபீட்பேக் வயரிங் கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி நாங்கள் ரிலே பற்றி ஒரு பேசிக் வீடியோ போட்டிருக்கோம். இதுலேயும் அதே போல் தான் ஃபேஸ் நியூட்ரல். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ரெட் கலரில் இருக்கிறது வந்து ஃபேஸில் A1ல் கொடுத்துருக்கணும். இந்த பிளாக் கலர் ஒயர் வந்து A2வில் கொடுத்துருக்கணும். ஃபேஸ் நியூட்ரல் கொடுக்கணும். இது எப்படி மெக்கானிசம் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த ஃபுல்லாக இந்த வீடியோவில் பாருங்கள். இந்த நாப் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ செகண்ட்ஸில் வந்து ஆன் ஆகணும்னு சொல்லிட்டு பண்ணுற ப்ரோக்ராம். இது செலக்ஷன் ட்ரிச். இது இப்போ 1 வந்து அப் கண்டிஷனில் இருக்குது. அப்போ நான் வந்து 1 வந்து இந்த இதில் பார்த்தீங்கன்னா 10 செகண்ட்ஸ் இருக்குல்ல, அதுதான் அந்த செலெக்ஷன் தான் நான் இப்போ பண்ணியிருக்கேன். 2வது பின் வந்து டவுனில் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். 3 4 வந்து அப்பில் இருக்குது. 3வது செலக்ட் டைம் ரேஞ்ச் வந்து செகண்ட்ஸ்லேயும், மோடு வந்து ஆன் டிலே. ஆன் ஆகிறதுக்கு வந்து சம் டிலேயில் தான் ஆன் ஆகும். இப்போ நான் இந்த டைமரை ஆன் பண்ணுறேன். 10 செகண்ட் நாங்கள் செலெக்ஷனில் வந்து 10ன்னு வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா ரிலே ஆன் ஆகுது. பார்த்தீங்களா, 10 செகண்டு ஆன் டிலே. இது ஆன் ஆகிறதுக்கு வந்து சம் டிலே எடுக்கும். இதை வந்து 10 செகண்ட் வச்சுருந்தோம். ஸ்டாப் வாட்சில் பார்த்தீங்கன்னா தெரியும், 10 செகண்டில் ஆன் ஆகிற மாதிரி செட்டிங் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா 10 செகண்ட் வந்து நம்ம ஃபிங்கரில் அழுத்ததுலாம் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. இதுதான் வந்து ஆன் டிலே டைமரு. இந்த காமன் பாயிண்டில் வந்து நம்ம டெஸ்டர் வச்சு பார்த்தீங்கன்னா சப்ளை வந்துட்டுருக்கோம். எப்பயுமே வந்து காமன் லூப் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா 16ல் வந்து NC வந்து NO ஆகிடுச்சு. இப்போ 18 இந்த பின்னில் டெஸ்ட் வச்சிங்கன்னா வந்து சப்ளை வந்துட்டுருக்கு. ரிலே வந்து ஆனில் இருக்குது.
பார்த்தீங்கன்னா ரிலே வந்து ஆனில் இருக்குது. இப்போ வந்து ஆஃப் டிலே பற்றி பார்க்க போகிறோம். ஆஃப் ஆகிறதுக்கு வந்து டிலே ஆகிற மாதிரி செலெக்ஷன் வந்து மாற்ற போகிறோம் மோடு. இந்த நாபிள் தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா இன்டர்வல்னு போட்டிருக்காங்களே, ஆன் டிலேக்கு வந்து அந்த 4வது நாபை வந்து டவுன் பொசிஷனுக்கு கொண்டு வரணும். இப்போ வந்து நாங்கள் இந்த 4வது நாபை வந்து டவுன் பொசிஷன் கொண்டு வந்துட்டோம். இந்த டெஸ்டரில் வச்சு மூவ் பண்ணலாம். இப்போ வந்து ஆஃப் டிலே, ஆஃப் ஆகிறதுக்கு வந்து டிலே ஆகும். ஆன் பண்ணி காட்டுறோம், செக் பண்ணி பாருங்கள். இப்போ சுவிட்சை ஆன் பண்ணிட்டோம். அவுட்புட் வந்து ஆன் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா ரிலே லைட் எரியுதா. 10 செகண்ட் கழிச்சு வந்து ஆஃப் ஆகிடும். இது வந்து ஆஃப் ஆகிடும், அவ்வளோதான். அவுட்புட் வந்து போகாது. இது வந்து இந்த டைமர்லாம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா வந்து ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஒரு 10 செகண்ட்ஸுக்கு அப்புறம் வந்து ஸ்டார்லேருந்து டெல்டாவுக்கு மாறுற மாதிரி ஆப்ரேஷன்ஸ்லாம் இருக்குல்ல, அது யூஸ் பண்ணுறாங்க. இதுதான் வந்து டைமரு. ஆன் ஆஃப் டிலே எல்லாமே இதிலே இருக்குது. ரிலே எப்படின்னு சொல்லிட்டு ரிலே எப்படி ஆன் ஆச்சுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து A1 A2 வந்து சப்ளை போயிட்டுருக்கு. அதனால் வந்து ரிலே வந்து ஆன் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த ரிலே நாங்கள் ஆன் பண்ணுறோம். இந்த ஸ்ட்ரிப் இருக்குல்ல, இந்த சென்டராக இருக்கிற ஸ்ட்ரிப்பு தான் வந்து காமனு. இதுதான் வந்து காமன் டெர்மினலு. இது வந்து NC. நார்மலி வந்து க்ளோஸில் இருக்குங்களா, தெரியுதுங்களா? இப்போ நான் ஆன் பண்ணுறேன், என்ன ஆகுதுன்னு பாருங்கள். அந்த ஸ்ட்ரிப்பு வந்து மூவ் ஆகும். காயில் எனர்ஜைஸ் ஆகி அது வழியாக வந்து ஸ்ட்ரிப்பு க்ளோஸ் ஆகும். இது வந்து 230 வோல்ட்டு மேக்னெட்டிக் காயில். இது பார்த்தீங்கன்னா வந்து ரிலே வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிப் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் அதில் 10 செகண்ட் டைம் இப்போ வச்சுருக்கேன். 10 செகண்ட் கழிச்சு அந்த ஸ்ட்ரிப்பு வந்து நார்மலாக NC போடும். பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ரிலேவோட ஃபங்க்ஷனு. மறுபடியும் ஒரு வாட்டி பாருங்கள். இப்போ நார்மலி க்ளோஸில் இருக்குது. அந்த டெர்மினல் பற்றி எக்ஸ்பிளைன் வந்து இப்போ ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கோம், என்னென்ன டெர்மினல்னு சொல்லிட்டு. ஆன் பண்ணிட்டோம். ஆன் பண்ண உடனே வந்து அந்த ஸ்ட்ரிப்பு மூவ் ஆச்சு. பார்த்தீங்கன்னா இந்த 230 வோல்ட் இந்த காயில் வழியாக போய் எலக்ட்ரோ மேக்னெட்டால் வந்து அட்ராக்ட் பண்ணி இந்த ஸ்ட்ரிப் வந்து மூவ் ஆகும். அதெல்லாம் வந்து நாங்கள் 10 செகண்ட் வச்சதுனால வந்து 10 செகண்ட் கழிச்சு மறுபடியும் நார்மலுக்கு போயிடும். அவுட்புட் காயில் வந்து சப்ளை போகாததுனால வந்து நார்மல் பொசிஷனுக்கு போயிடுச்சு. இதுதான் வந்து ரிலேவோட ஆப்ரேஷனு. இப்படி தான் வந்து ரிலே மூவ்மெண்ட் ஆகிட்டு ஒர்க் ஆகும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா வந்து ரிலேவோட காமன் ப்ளஸ் NO டெர்மினல் நாங்கள் டச் பண்ணியிருக்கோம். மீட்ரு வந்து கண்டினியூட்டியில் போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா வந்து கண்டினியூட்டி ஆகிட்டுருக்கு. இப்போ ரிலே ஆஃப் ஆன உடனே ஓப்பன் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? இப்போ இந்த டெர்மினல் இருந்து இது பார்த்தீங்கன்னா நார்மலாக ஆஃப் பொசிஷனில் வந்து கண்டினியூட்டி வந்து வரும். இது வந்து NC. நான் ஆல்ரெடி ஒரு அந்த சொன்ன மாதிரி இந்த பாயிண்ட்டுக்கு இந்த பாயிண்ட் வைக்கும்போது வந்து டீப் சவுண்ட் வருதுன்னா இது வந்து இப்போ NC. சப்போஸ் ரிலே ஆன் ஆகிடுச்சுன்னா வந்து இது NO ஆகிடும். இது வரையாக வந்து க்ளோஸ் ஆகும். இதுதான் வந்து ரிலேவோட ஃபங்க்ஷனு. ஏதாச்சும் டவுட் எதனாச்சும் இருந்தால் கேளுங்க. ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு.